ஊசி எதுக்குன்னா ஆக்சுவலி உமன் வந்து பெண்கள் வந்து குழந்தை பிறக்கும் போது அந்த யூட்ரஸ்ல கான்ட்ராக்ஷன் வராம இருந்தா அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக ஒரு ஊசி போடுவாங்க. அந்த ஊசி வந்து மாட்டுக்கு ரிப்பீட்டடா போட்டு யூட்ரஸ்ல கான்ட்ராக்ஷன் வர வச்சு மாடு கண்ணு போட்ட ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி அதுல இருந்து நிறைய அது பால் கறக்குது. 30 ரூபா அந்த ஊசிங்க, அது 3 லிட்டருக்கு சேர்த்து கொடுக்குது. ஸோ 60 ரூபா லாபம் 70 ரூபா லாபம் சொல்லிங்க அதுல எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்து அந்த பாலை குடிக்கும் காட்டி தான் பெண்கள் வந்து 8 வயசுலயும் 9 வயசுலயும் ஏஜ் அட்டன் பண்றதுக்கெல்லாம் காரணம். அது ஒரு மேஜர் ரீசன், அது ஒரு பெரிய இஷ்யூ. அதை வந்து அந்த ஊசி போடவே கூடாதுங்க. இன்ஃபேக்ட் பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ல அதை கிளியரா சொல்லியிருக்கான், அது பெரிய தப்புன்னு சொல்லி. ஆனா அதையெல்லாம் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா இம்ப்ளிமெண்டே பண்றது இல்ல. அது AWBA ரூல்லயும் இருக்கு. பட் இன்னைக்கு சாதாரணமா எங்க ஊர்ல எல்லாம் வந்து 2-4 மாடு 5 மாடு வச்சிருக்கவங்க அவங்களே போட்டுக்கிறாங்க, ஜம்முன்னு போட்டுக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் வந்து யாரும் கூப்பிடுறது இல்லை, அவங்களே எடுக்கிறாங்க, அவங்களே குத்திக்கிறாங்க. ஆமா ஆமா யூரியா போடுறாங்க. இப்போ பால்காரரே வந்துங்க, நான் கோயம்புத்தூர்ல குடியிருக்கிற பக்கத்து வீட்டுல அந்த அக்கா வந்து சண்டை போட்டு இருந்தாங்க, காஃபில வந்து நிறைய வர்றது இல்லைன்னு. நான் சொன்னேன் சண்டை போடாதீங்க, எனக்கு தெரியும் என்ன பண்ணுவான்னு சொன்னேன். கேட்கல. அடுத்த நாள் நான் கேட்டேன் எப்படி இங்கெல்லாம் வருதுங்களாக்கா, அருமையா நிறைய வருதுங்கன்னு சொன்னாங்க. நான் பால்காரரை கேட்டேன் கிளினிக் பிளஸ் விட்டீங்கன்னு. ஆமாங்கிறா, கிளினிக் பிளஸ் ஷாம்புங்க 100 லிட்டருக்கு ஒரு சாக்கெட் உள்ள விட்டுட்டீங்கன்னா சும்மா இப்படி ஆத்துறீங்கன்னா மொறுன்னு வரும், பிரமாதமா வரும். NDTVல ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு டாக்குமெண்ட்ரியே போட்டிருந்தாங்க. டெல்லியில வந்து எப்படி பால்ல வந்து என்னென்ன கலப்படம் பண்றான்னு எல்லா கலப்படம் காமிச்சிட்டு அதுல இருந்து ஒரு பால் வருது. அதோட பெஸ்ட் ஜோக் அந்த கலப்படம் பண்றவன் சொன்னது, இதுல இருந்து வெண்ணெய் வேற எடுக்கிறாங்க எப்படின்னு தெரியலன்னு சொன்னான் அவன். சிலுப்பி வெண்ணெய் வேற எடுக்கிறாங்க இல்லைங்க, ஐ டோன்ட் நோ ஹவுன்னு சொல்லுவா. அது இன்னும் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா டெல்லி மில்க் மேபி